ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஸ்நேகிதி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்காய் பொரியல். நான் போன வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி ரொம்ப சுவையாக, ரொம்ப வித்தியாசமான முறையில், அதாவது தோல் சீவி செய்யக்கூடிய ஒரு பொரியல். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். வாங்க இது இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பொரியல் செய்கிறதுக்கு மினிமம் ஒரு 4 முருங்கைக்காயாவது தேவைப்படும். இந்த முருங்கைக்காய் வந்து ரொம்ப முத்தலாக இல்லாமல் இருக்கணும். அது வந்து கொஞ்சம் பிஞ்சான காயாக இருந்தால் தான் இது கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த முருங்கைக்காய் நான் ஃபஸ்ட்டு தோல் சீவ போகிறேன். இந்த தோல் எப்படி சீவுறது அப்படிங்கிறத நான் சொல்லிக் கொடுக்குறேன். 3 மெத்தடில் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்திங்கன்னா, கத்தி வச்சு இந்த மாதிரி இதை எப்படி சுரண்டி எடுக்கலாம். இது கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும், இல்லைன்னா இந்த முருங்கைக்காய் உடஞ்சிரும். இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக தான் இருக்கும். நம்ம பொறுமையாக தான் இதை அப்படியே ஃபுல்லாக தோல் சீவி எடுக்க வேண்டியது இருக்கும். இப்போ இந்த செகண்ட் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த முருங்கைக்காயோட 2 முனையும் கட் பண்ணிவிட்டு இதோட ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கத்தி வச்சு உரிச்சு எடுக்கிற மாதிரி எடுக்கணும். இந்த மெத்தட் கொஞ்சம் அதே மாதிரி டைம் கன்சியூமிங்காக தான் இருக்கும். ஆனால் இதில் உடையாமல் அப்படியே கரெக்டாக நம்ம உரிச்சிடலாம். இந்த முருங்கைக்காய் நம்ம எதுக்காக தோல் சீவுறோன்னா, அப்போ தான் நம்ம போடுற மசாலா அந்த முருங்கைக்காயில் நல்லா இறங்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் அது தோல் சீவுறது. தேர்ட் மெத்தட் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியான மெத்தட். இது நம்ம ஒரு பீலர் வச்சு நம்ம அப்படியே தோலை உரிக்கிறது. ஆனால் இந்த மெத்தட் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா இது டக்குன்னு முருங்கைக்காய் உடஞ்சி போயிடும். அதனால் இதை கேர்ஃபுல்லாக பண்ணணும். இப்போ இதை கீழே வச்சுட்டு தான் நம்ம தோல் சீவணும் பிடிச்சிட்டு. நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இப்படி கையில் வச்சுட்டு உங்களுக்கு உரிச்சு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இது எவ்வளோ ஸ்பீடாக உரிச்சிட்டேன்னு பாருங்கள். இந்த மாதிரி இப்போ எல்லா முருங்கைக்காயுமே தோல் சீவிட்டு ஈக்குவல் ஷேப்ஸில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காவை நம்ம ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கணும். ஸோ இதை வேக வைக்கிறதுக்கு இதுக்கு உப்பு, மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இதில் காரம் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. நம்ம மசாலாவில் வேறு மிளகா சேர்ப்போம். அதனால் நான் இங்கே ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அப்புறம் இந்த முருங்கைக்காய்க்கு மட்டும் தேவையான அளவு உப்பு இதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த முருங்கைக்காய்க்கு தேவையான அளவு தண்ணி, அதாவது ஒரு 1/4 டம்ளர் ஆட் பண்ணிங்கன்னா போதும். ஏன்னா இதை நம்ம திருப்பி இதை வேக வச்சுட்டு நம்ம வதக்கணும். அதனால் ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து தண்ணியை ஊற்றணும். ஸோ இந்த முருங்கைக்காய்க்கு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றினா போதும், அது வெந்துடும். இதில் நம்ம உப்பு காரம் வேறு சேர்க்குறோம். அதனால் ஜாஸ்தி தண்ணி ஊற்றிட்டா அது அந்த உப்பு காரம் இதில் சேராது. அதனால் கரெக்டாக பார்த்து தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதை வேக வச்சுக்கலாம். இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்சுக்கலாம். வேகும்போது இடையில இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இங்கே பாருங்கள், இது கொஞ்சம் பாதி வேக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த முருங்கைக்காய் நல்லா ஃபுல்லாகவே வெந்துடுச்சு. இப்போ இதை நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இதுக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். மசாலா அரைக்கிறதுக்கு நான் ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். இதுக்கு தேங்காய் தான் ரொம்ப மெயின். அதனால் ஜாஸ்தி தேங்காய் தேவைப்படும். 1/2 மூடி தேங்காய், 3 மிளகாய் வத்தல் சேர்த்துக்கிறேன். காரம் ஜாஸ்தி வேணும்னா ஜாஸ்தி சேர்த்துக்கலாம். ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு, இந்த தேங்காய்க்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ இந்த முருங்கைக்காய் பொரியலை தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு நான் கடாயில் ஆயில் ஊற்றி ஹீட் பண்ணியிருக்கேன். நாங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். தேங்காய் எண்ணெய் தான் இந்த இதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றிக்கணும். கடுகு போட்டிருக்கேன். கடுகு வெடித்ததும் அதில் உளுந்து சேர்த்துக்கிறேன், கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க முருங்கைக்காவை இதில் சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், நான் சேர்க்கும்போது பாருங்கள் தண்ணியே இல்லை. ஸோ இந்த மாதிரி பார்த்து வேக வச்சுக்கோங்க இதை. இப்போ இதை ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் பேஸ்ட்டை இதில் ஊற்றி கொஞ்சம் அப்படியே மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த தேங்காய் நான் அரைக்கும்போது தண்ணி ஊற்றி தான் அரைச்சிருக்கேன். ஸோ இப்போ இந்த மசாலா நல்லா இந்த முருங்கைக்காய் அப்சர்வ் ஆகி நல்லா இது வெந்து நல்லா இந்த மாதிரி ட்ரை ஆகிற வரைக்கும் இது கொஞ்சம் இருக்கணும். இது கிட்டத்தட்ட ரோஸ்ட் ஆகணும் இந்த தேங்காய். ஸோ அது வரைக்கும் இதை வச்சுருக்கணும். இப்போ இந்த மசாலா பார்த்திங்கன்னா குக்காகி ஆல்மோஸ்ட் ட்ரை ஆகிடுச்சு. இது இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகிற வரைக்கும் வச்சுருந்துட்டு எடுத்தோன்னா நம்மளோட டேஸ்டியான முருங்கைக்காய் பொரியல் ரெடி ஆயிரும்.
இங்கே பாருங்கள், நம்மளோட முருங்கைக்காய் பொரியல் ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டெம்டிங்காக இருக்குல்ல இதை பார்க்கும்போது. நம்ம இந்த தேங்காய் எண்ணெயில் இந்த தேங்காய் அரைச்சி போட்டு செய்கிறதுனால இந்த பொரியல் ரொம்ப வாசனையாகவும் இருக்கும். ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா இனிமேல் எப்போயுமே முருங்கைக்காய் பொரியல் இப்படி தான் செய்வீங்க. ஏன்னா இது அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும். உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சூப்பரான முருங்கைக்காய் பொரியல் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை என்னோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு.